Hello all, welcome back. This is Harshit. So இன்னைக்கு Boronோட version 1 was launched officially, and I'll just walk you guys quickly through the installation and setup part. And before which நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தபோதும் சரி, லிங்க்டின்ல போஸ்ட் போட்டிருந்தபோதும் நிறையா பேர் கேட்டிங்க லைக் வாட் இஸ் போரான்ஸ் வெர்ஷன் 1, வாட் டஸ் இட் டூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ டு பி ஷார்ட், போரானோட வெர்ஷன் 1ஓட ஐடியா என்னென்னா, இட் இஸ் ஜஸ்ட் டு லிங்க் சி அண்ட் பைத்தன். ஓகேவா? ஸோ லிங்கிங் சி அண்ட் பைத்தன் அப்படிங்கும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் இருக்கே, லைக் சைத்தான் இருக்குது, ஸ்விக் இருக்குது, சி டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே இருந்தாலுமே சைத்தான் பார்க்கும்போது நீங்கள் அதுக்குன்னு தனியாக சின்டாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிச்சுட்டு தான் அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் சி டைப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அண்ட் அதே நேரம் டிஎல்எல் லிங்கிங்லாம் வந்துட்டு மேனுவலாக இருக்கும். அண்ட் இது ஸ்விக்கு பார்த்தா நம்மளுக்கு இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் பாய்லர் பிளேட்ஸ்லாம் ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய ஒர்க்காக இருக்கிறத இஃப் அட் ஆல் வி கேன் ரெடியூஸ் இட் டு திஸ் மச் ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஸ்லைட் ரெஜ் காட்ட முடியுதா அப்படிங்கிறதோட ஒரு ஸ்டெப் தான் போகிறோன்னோட வெர்ஷன் 1. ஸோ தட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரீஃப் இன்ட்ரோ. நான் ஐ வாக் யூ கைஸ் டு த இன்ஸ்டலேஷன் பார்ட் நவ். ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், போரான் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. Now I'll just create a C file, say for example add.c, and இதில் என்ன எழுதலாம், just hash include nice. okay, so இப்போ ஜஸ்ட் ஒரு C ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, it just has a function to add two integers to be precise. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பைத்தன்லேருந்து கால் பண்ணணும்னு பார்க்கலாமா, யூஸிங் போரான். சரி, ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட் அ main.py, and before which I need to install boron. yeah, ஸோ நான் அதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, you can just pip install boron v1. ஸோ போரானோட v1 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எப்படி இந்த ஃபங்க்ஷனை நம்ம மெயினில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, we need a configuration file. ஓகேவா? ஸோ போரானோட வெர்ஷன் 1 நாங்கள் அந்த மாதிரி தான் எழுதணும். லைக் we need a configuration file named config.bn. bn வந்துட்டு போரானோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். ஸோ config.bnங்கிற ஃபைலில் நீங்கள் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா we have a function called add, கரெக்டாக? ஸோ இது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சி தானே? ஸோ சி, அதில் அந்த ஃபைலோட பார்த்து add.c, அதுலேருந்து உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன் என்ன, ஆடுங்கிற ஃபங்க்ஷன், கரெக்டாக? ஸோ add. and yeah, that's it, you're good to go. நீங்கள் இப்போது you can very well use it. அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, just give boron build. ஸோ போரான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அதிலே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக ஒரு டிஎல்எல் ஃபைலும் வந்துடும், அண்ட் ஒரு init.py வந்துடும். அதில் உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனை நீங்கள் சியில் எழுதுனீங்களோ அதை நீங்கள் பைத்தனில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் இம்போர்ட் ஃப்ரம் boron import add, and say I just want to add 2 numbers, or இங்கே எவ்வளோ பேராமீட்டர்ஸ் கொடுத்தேன், 2 தானே கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ add of say 10,12 போட்டு I'll just run it py main.py, and that's it. ஸோ இவ்வளோ சிம்பிளாக உங்களால் ஒரு சி ஃபங்க்ஷனை பைத்தன்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுது யூஸிங் போரான்ஸ் வெர்ஷன் 1. அண்ட் தட்ஸ் நாட் ஆல் இட் இஸ், இன்னுமே நிறையா இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போமா? என்ன நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது நம்ம ஜஸ்ட் இந்த சி ஃபங்க்ஷனை மட்டுமே வச்சு என்ன நல்லா பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இங்கே add.c இருக்குது, ஃபைன். இப்போ எனக்கு இந்த சி ஃபங்க்ஷனை வச்சு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். அது என்ன பண்ணுங்கிறதுக்கு நான் ஒரு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணேன். ஐ கேன் ஜஸ்ட் கிவ் லைக்
போரான் டாக். அண்ட் எனக்கு இங்கே போரான் டாக்ஸ் டாட் எம்டின்னு ஒரு இது ஃபைல் க்ரியேட் ஆகிடும். அதில் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன அண்ட் அதோட சிக்னேச்சர் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அதோட ஆர்குமெண்ட்டாக என்ன எடுக்குது, அது ரிசல்ட் என்ன கொடுக்க போகுது, அதோட ரிட்டர்ன் டைப் என்ன, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிடும். ஓகேவா? அண்ட் இது போக இப்போது எக்ஸிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த என்னதான் இந்த கிட் அதிலலாம் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஹோல் செட் ஆஃப் ஃபைலை தான் நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கரெக்டாக? லைக் இப்போ எனக்கு ஒரு .py ஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு கமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த என்டையர் ஃபைல் இஸ் வாட் தட் இஸ் கெட்டிங் சேவ். உங்களுக்கு எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் மட்டும்தான் எனக்கு சேவ் ஆகணும், அந்த லாஜிக் இன்னும் இல்லைல்ல, இங்கே இருக்குது. சரி, அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? போரான் லைனேஜ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போரான் லைனேஜ் அந்த அந்த config.bnல நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இங்கே போரான் ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா? போரான் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட் அண்ட் அதோட பாத் என்ன ஒரு txt ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஸோ இனிஷியலாக வந்துட்டு இந்த டைமுக்கு என்னோட அந்த ஃபங்க்ஷன் இப்படி தான் இருந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறேனே அந்த இதில். இப்போது a + bக்கு பதில் a - bன்னு போட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ரன் பண்ணுறேன் போரான் லைனேஜ். இப்போ வந்துட்டு அந்த ஃபைலில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த என்ன சேஞ்ச் ஆயிருக்குங்கிறது காமிக்குது வித் டைமிங்கோட. லைக் அந்த a + b a - b ஆயிருக்குன்னு தெரியுது. ஸோ லைக் திஸ் யூ கேன் கீப் ட்ராக் ஆஃப் யூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் வெல். ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு போரானில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அப்படி என்னென்னா போரான் டெஸ்ட். போரான் டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு இங்கே என்ன ஆகுது? ஸோ எனக்கு இங்கே ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அதுக்கு போரான் வந்துட்டு பை டிஃபால்ட்டாகவே சில வேல்யூஸ் அசைன் பண்ணிவிட்டு இந்த டேட்டா டைப் ஏற்ற மாதிரி சில வேல்யூஸ் அசைன் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் என்னென்ன வேல்யூஸில் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி மல்டிபிள் கேசஸ்க்கு செக் பண்ணி நமக்கு இங்கே சொல்லுது. ஓகேவா? ஸோ நான் இங்கே மைனஸ் வந்து ஸ்டார் போட்டுடுறேன். ஸ்டார் போட்டு ஐ வில் ஜஸ்ட் கிவ் போரான் பில்ட் and after which boron test. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இங்கே மல்டிப்ளை ஆனால் என்னென்ன ரிசல்ட் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு இந்த டிஃபால்ட் வேல்யூஸ்க்கு இங்கே செக் பண்ணி சொல்லுது. இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்டிங்க்கு தனியாக கோட் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இஃப் யூ கிவ் போரான் டெஸ்ட், அது என்ன அந்த ஃபங்க்ஷன் என்னென்னலாம் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு போரானே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை C-லேருந்து பைத்தானில் யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். So அதுக்கு I will just create another file called struct.c. இதில் நான் ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் எழுதிக்கிறேன். #include stdio.h. ஓகே. ஸோ எனக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரோட டெம்ப்ளேட் கிடச்சிருச்சு. நான் ஒரு பர்சன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணால் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ கேரக்டர் சே நேம் ஆஃப் சைஸ் 50 அண்ட் int age. ஓகே. இப்போது ஐ ஜஸ்ட் கிரியேட் அ greeting ஃபங்க்ஷன். ஓகே, ஃபைன். ஸோ பிரிண்ட் பர்சன்னு சொல்லிட்டு கோபைலட்டே ஒன்று சஜஸ்ட் பண்ணியிருக்கு. அது என்னென்னா இந்த நான் என்ன பண்ணலான்னு நினச்சனோ அதோட சஜஷன் தான் ப்ராப்பராக தான் இருக்குது. சரி, ஓகே. என்ன பண்ணுது, இந்த நேம் அண்ட் ஏஜை வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இதை எப்படி நான் பைத்தனை வச்சு ஆக்சஸ் பண்ண போகிறேன்னு பார்ப்போம். I'll just save it. அண்ட் இப்போ நான் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இதை அப்டேட் பண்ணி ஆகணும். அகெயின் path struct.c. இதில் ஃபங்க்ஷனோட நேம் print person, copy paste. தென் எனக்கு ஸ்ட்ரக்சரை சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் struct keyword. ஸ்ட்ரக்ட்னு கொடுத்துட்டு இதுக்கு அடியில் நான் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன சென்ட் பண்ணுவோம் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரக்சரோட நேம் பர்சன் கோலன், அதோட ஃபீல்ட்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு, நேம் இருந்துச்சு which is of type character, and then ஏஜ் இருந்துச்சு of type integer. So yes, that's it. நீங்கள் எப்போல்லாம் உங்களோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்டேட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் you gotta give boron build. ஓகேவா?
ஸோ எஸ் முடிஞ்சு. டாட் பையில் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃப்ரம் போரோன் இம்போர்ட் அந்த ஸ்ட்ரக்சரோட நேம் அண்ட் அது கூடவே இன்னொன்று அந்த ஃபங்க்ஷனோட நேம் print person. ஆல்ரைட். ஸோ இப்போது ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், கிளாஸ் மாதிரி அதை யூஸ் பண்ணி பர்சன் அண்ட் p.name is equal to இன்னொன்று நீங்கள் இங்கே நோட் பண்ணி ஆகணும். இங்கே வந்துட்டு நான் பைட்ஸாக தான் சென்ட் பண்ண முடியும். ஸோ பி ஓகேவா, p.age. ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்கை சென்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும் முன்னாடி பி போட்டுக்கோங்க. ஓகே, ஏஜ் வந்துட்டு say 20 and yes, that's it. I can just print it out. So செக் பண்ணி பார்க்கணும் இது ஒர்க் ஆகுதுன்னு. py main.py, that's it. ஸோ இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரக்சரை ஒரு சி கோட்லேருந்து பைத்தனுக்கு போரோன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஸோ எஸ் பீப்புள், நீங்கள் இன்னொன்று என்ன உங்களுக்கு ப்ரீ ரெக்வசிட்டாக வேணும் அப்படின்னா, நீங்கள் சி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்துட்டு MinJW 64 பிட்டாக இருக்கணும். ஓகேவா, ஸோ உங்கள் ஜிசிசி கம்பெனியில் 64 பிட்டாக இருக்காங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற DLL 64 பிட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், தட்ஸ் இட். இது ஆஸ் ஆஃப் நோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், இன்னும் நிறையா அப்டேட்ஸ்லாம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். இஃப் அட் ஆல் எனி டிஃபிகல்ட்டிஸ் ஆர் வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் கொடுக்கலாம், இந்த ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் வெரி வெல் காண்டாக்ட் மீ. ஸோ எஸ், தேங்க்யூ.